பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். காரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. காரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. குழியில் வீழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 84வது அதிகாரம் 6வது வசனம். சங்கீதம் 84:6. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். இந்த நாளிலே ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து வருகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற காரியம், அவர்களே அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை நீரூற்றாக மாற்றிக்கொள்ளுகிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு உறுதுணையாயிருந்து அந்த அழுகையின் கண்ணீரின் பள்ளத்தாக்குகளை, ஒவ்வொரு கண்ணீரையும் அவர் நீரூற்றாய் மாற்றி ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆசீர்வதிக்கப் போகிறார். கண்ணீரை ஒருவேளை நாம் துக்கத்தோடு கண்ணீர் வடித்திருக்கலாம், பலவிதமான கவலைகள் வேதனைகளோடு நாம் கண்ணீர் வடித்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வடித்த கண்ணீர் எல்லாவற்றையும் ஒவ்வொரு நீரூற்றுகளாய் நான் மாற்றி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்ணீரின் பள்ளத்தாக்கை ஊடுருவ நடந்து போவார்களாம். அதை தங்களுக்கென்று சாதகமான நீரூற்றுக்களாக மாற்றிக்கொள்வார்கள். கர்த்தர் அதற்குரிய பலனை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே நம்முடைய கண்ணீர்களை கண்டு சும்மா இருக்கிற தேவன் அல்ல, நமக்கு உதவி செய்கிற தேவன். உடனடியாக இறங்கி வந்து நமக்கு உதவி செய்து நம்முடைய கண்ணீர் யாவற்றையும் துடைக்கிற தேவன். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். இந்த வார்த்தை சொல்லுகிறது, சீயோனை சேர்ந்த கர்த்தருடைய ஜனங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே எருசலேமிலே அவர்கள் வாசமாயிருப்பார்கள். அவர்கள் எருசலேமிலே வாசமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களோடு கூட இருப்பார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எருசலேமிலே வாசமாயிருக்கிற நீங்கள் இனி அழுது கொண்டிருக்க மாட்டீர்கள், நீ இனி அழுது கொண்டிருக்க மாட்டாய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளி செய்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. எசேக்கியாவிடத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்பி, உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணும், நீர் மரித்து போவீர் என்ற செய்தியை சொல்லி அனுப்புகிறார். ஏசாயா சொன்ன உடனே இந்த எசேக்கியா ராஜா செய்த ஒரு காரியம், உடனடியாக சுவர்ப்புறமாக திரும்பிக் கொண்டார், கதறி அழுகிறார். அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் உண்மையாயிருந்தேன், உத்தமமாய் நடந்து கொண்டேன், நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று ஒரு சின்ன விண்ணப்பத்தை செய்து அவன் மிகவும் அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கண்ணீரை கர்த்தர் பார்த்தார், அந்த அழுகையின் சத்தத்தை அவர் கேட்டார்.
ஆகவே ஆண்டவர் உடனடியாக ஏசாயா தன்னுடைய வீட்டிற்கு போய் சேரும் என்பதாகவே மறுபடியும் ஏசாயாவை எசேக்கியா ராஜாவிடத்தில் அனுப்பி அவர் சொல்லுகிறார், அவனுடைய கண்ணீரை நான் கண்டேன், அவனுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டேன், அவனுக்கு 15 வருடங்களை நான் கூட்டிக் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் எசேக்கியா ராஜாவை ஆசீர்வதித்தார். நம்முடைய கண்ணீரை கண்டு ஆண்டவர் அப்படியே விட்டு போகிற தேவன் அல்ல. நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்க்கையின் நாட்களை பெருக பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய துக்கத்தின் கண்ணீர், வேதனையின் கண்ணீர், துன்பத்தின் கண்ணீர் எல்லாவற்றையும் நம்மை விட்டு மாற்றி நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களையும் நீடித்த நாட்களையும் கூட்டி தருகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். ஆண்டவராகிய தேவன் இந்த நாளிலே சொல்லுகிறார், எல்லா முகங்களிலும் இருந்த கண்ணீரை இன்றைக்கு நான் துடைப்பேன், என் ஜனத்துடைய நிந்தையை பூமியிலே இராதபடிக்கு நான் நீக்கிவிடுவேன். எந்த நிந்தையின் பாதையிலே நீங்கள் கடந்து வந்தீர்களோ, எந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை நான் துடைப்பேன். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இனி நாம் அழுது கொண்டிருக்கவே மாட்டோம். ஆண்டவரை களிப்போடு நாம் மகிமைப்படுத்தி துதிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி அன்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு நாயின் ஊருக்கு சமீபித்து வரும் பொழுது அங்கே பாடையிலே ஒரு வாலிபனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். அந்த தாய் ஒரு விதவை, ஒரே மகன் மரித்து போனான். கதறி அழுது கொண்டு வரும் பொழுது அந்த தாயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அழாதே என்று சொல்லி அந்த தாயுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைத்தார். அந்த வாலிபனை உயிரோடு கூட எழுப்பி அந்த தாய்க்கு அவர் கையிலே கொடுத்தார். இன்றைக்கும் கூட நம்முடைய கண்ணீரை பார்த்து அதிசயங்களை செய்கிற தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் முற்றிலும் மாற்றி போடுவார். அவர் சொல்லுகிறார், கண்ணீரின் பள்ளத்தாக்கை நீங்கள் உருவ நடந்து அதையே நீரூற்றாக்கிக் கொள்வீர்கள். ஆண்டவர் நிச்சயமாக இன்றைக்கு எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைப்பார். கண்ணீரின் பள்ளத்தாக்கையே மாற்றி விடுவார். அதை நீரூற்றாய் மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்கரை நிரப்பும் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்ன வேதனையின் பாதையிலே, கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நடந்து வந்தார்களோ, அந்த பள்ளத்தாக்கை ஆண்டவர் அவர்களுக்கு நீரூற்றாய் மாற்றி ஒவ்வொருவரை இன்றைக்கு ஆசீர்வதியும். எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து அவர்களுடைய நிந்தையை பூமியில் இராதபடி அகற்றி போட்டு ஒவ்வொருவரையும் களிப்பாய் சந்தோஷமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரும் களி கூர்ந்த ஆண்டவரை துதிக்க நீர் உதவிச்சு இழந்த எல்லாவற்றையும் அவர்கள் திரும்ப பெற்றுக்கொண்டு தேவனுடைய நாமத்தை சந்தோஷமாய் மகிமைப்படுத்த உதவிச்சு நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.